வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29ஆம் தேதி 6வது மாதம் 2024 வருஷத்தில் சனி வக்கரம் அடைஞ்சிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 15ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைய போகுது. சரிங்களா? இந்த ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு 8:08க்கு சனி வக்கர நிவர்த்தி அடைய போகிறார். அப்படி நிவர்த்தி அடையும் போது கடகராசிக்காரங்களுக்கு இது சாதகமான நேரத்தை கொடுக்க போகிறாரா இல்லை பாதகமான நேரத்தை கொடுக்க போகிறாரா? சரிங்களா? அதை பற்றி காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் சனி பகவான் 18 டிகிரியில் அவர் இன்றைக்கி சஞ்சரிச்சிட்ருக்கிறாருங்க. அப்படி இருக்க வேண்டிய சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதைன்னு சொல்லலாம். பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் யாருன்னா நவகிரகத்திலேயே தேவதை யாருன்னா சந்திரன் மட்டும்தான். அதே மாதிரி இந்த சனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சனி பகவான் தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி, நீதிக்காரகனாகவே இருக்கிறாரு இந்த சனி பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கடகராசிக்கு பொதுவாக இந்த சனி வக்கரம் நிவர்த்தி அடைகிற காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்கு பகையானவர். பொதுவாக சனி கடகத்தில் உட்காரும்போது பகையாக தான் உட்காருவார். சரிங்களா? அப்போ அந்த சந்திரனுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னா பகை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் நீச்சம் அடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மட்டும்தான் நீச்சம் அடைவார். செவ்வாய் நீச்சம் அடைகிற உங்கள் வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் மட்டும்தான். அதே மாதிரி நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். சுபகிரகம் அந்த முதலிடத்தில் இருக்கிறவர் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எங்கன்னா உங்கள் வீட்டில் மட்டும்தான். உங்கள் வீட்டில் செவ்வாய் நீச்சம் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைவார். அதே மாதிரி குரு பகவான் உச்சமடைவார். குரு உங்கள் வீட்டில் உச்சமடைகிறது ரொம்ப புண்ணியம். சரிங்களா? உச்சம் அடையும் போது நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன்களை உங்களுக்கு வாரி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். குரு யாருன்னா ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. போஸ்ட்மேனுடைய வேலை என்ன? நமக்கு வந்த லெட்டர் கொண்டு நம்ம கையில் ஒப்படைக்கிறது. அது குறைச்சும் கொடுக்க மாட்டான், சேர்த்து கொடுக்க மாட்டான். என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர் தான் குரு பகவான். அந்த குரு பகவானே உங்கள் வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கிறாருன்னா நிச்சயமாக இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். சரிங்களா? உங்கள் வீட்டில் குரு உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு பகையவனாக இருந்தாலும் இப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் சஞ்சாரிச்சிட்ருக்கிறாரு. சரிங்களா? லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமத்து சனி. பொதுவாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். பொதுவாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனின்னா என்ன? 2.5 வருஷத்துக்கு ஆட்டி படைக்கிறவர் தான் அஷ்டமத்து சனி. பொதுவாக அஷ்டமத்து சனியில் வரக்கூடிய காலகட்டம் குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனியில் ஓரளவுக்கு அந்த பவர் கொஞ்சம் குறைச்சி தான் கொடுப்பான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் அந்தோடைய குரு பகவான் சனி பகவானோட தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவான். அந்த அஷ்டம சனினால் நீங்கள் போக வேண்டியது எங்கே போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும்? திருநள்ளாறு போனால் நல்லாயிருக்கும், ஒரு திருப்பம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை எள்ளும் சோறும் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அது உங்களுக்கு நல்லது. அதே சமயத்தில் கருப்பு துணிலை கருப்பு எள் தீபம் கட்டி விளக்க போடுறது நல்லது. சரிங்களா? இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த சனியுடைய பவர் நமக்கு கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா அந்த குருவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் ஏறும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்குன்றது இப்போ நம்ம இப்படி இந்த அஷ்டமத்து சனி இருக்கும்போது இடம் மாறி உட்கார்றது நல்லது. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேவே மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துலையே இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பார்த்தா மன உளைச்சல் நிறைய கொடுக்கும். மன உளைச்சல் கொடுக்கும்,
மனசங்கடங்கள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நல்லா இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க மாமனார், மாமியார், நாத்தனார், மாச்சனார், கொழுந்தனார் இந்த மாதிரி யார் வகையில் தொந்தரவுகள் கொடுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா காரணம் என்னென்னா அந்த காக்கா உக்காந்ததுக்கும் பணமலை உளுந்ததுக்கு கரெக்டாக போன மாதிரி அஷ்டமத்து சனி வந்த நேரம் ஒரு பொல்லாத காலம். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு இந்த சனி வக்கரமடைய காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்ச் மாதத்தில் வந்து சனி வந்து மாறும்பொழுது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைய கட்டன்றது அஷ்டமத்து சனி நடக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறதுனா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி தான் இப்போ உங்களோட நிலைமை இருக்குது. சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் நம்ம முன்னேறலாமல் நம்ம நினச்சோம் அப்படின்னா ஜானி ஏறினோம்னாவே அது முளம் சரிஞ்சிருது. ஏதோ ஒரு சூழ்நிலை ஜானி ஏறலாம் நினச்சா முளம் சரிஞ்சிருது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஒன்றுமே பண்ண முடியல. சம்பாதிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், மற்றபடி ஏதாவது சேவிங்ஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ இருக்கிறத நம்ம விரையும் பண்ணாது இருந்தால் சரி அப்படின்ற ஒரு நிலைமை தான். அப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து 5, 7, 9 இந்த 3 இடம் கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு நல்லா இருக்கணும். அப்போ அந்த 5, 7, 9ஆம் இடம் ஏன் நல்லா இருக்குன்னு கேட்குறேன்னா, இப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. அதாவது எப்போ நமக்கு புத்திர செல்வம் பெருகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அதையும் தாண்டி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் பிதிருஸ்தானம், அதாவது எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி வந்து கட்டன்றது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் எப்படி நல்லாயிருக்கும், அதாவது சேவிங்ஸ் பண்ணக்கூடிய இடம். ஒரு சொத்து எப்போ கிடைக்கும், மனைவினால் எப்போ ஒரு ஆதாயம் கிடைக்கும், தாயினால் என்ன சப்போர்ட்டு கிடைக்கும், மற்றவங்களால் ஏதாவது உதவி கிடைக்குமா, இல்லை என் பூர்வீக சார்ந்தது ஏதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுமா, இது மாதிரி வந்து பிதிருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாக்கியஸ்தானத்தை சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். பொதுவாகவே கடக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படின்றது விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்றதொட்டு பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலங்கும் போது இப்போ அந்த கிட்டத்தட்ட இப்போ கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து இன்றைக்கி விருச்சிக ராசியில் இருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தை மாதத்தில் வந்து மகர ராசியில் இருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பங்குனி மாதத்தில் வந்து மேன ராசியில் சூரியன் இருப்பார். அப்போ அந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துலேயோ தை மாதத்துலேயோ பங்குனி மாதத்துலேயோ நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, அப்போ அந்த சூரிய பகவான் நான் சொன்ன மாதிரி எங்கே இருக்கும், கார்த்திகையில் பிறந்திருந்தால் விருச்சிக ராசியில் இருக்கும். அதே மாதிரி தை மாதத்தில் பிறந்திருந்தால் மகர ராசியில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன ராசியில் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு 5, 7, 9ஆம் இடத்துல சூரியன் சேரும்போது அவரு கூட போய் சனியும் சேர்ந்துருந்தாருன்னா அதுக்கு பேர் வந்து வர்க்க தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த வர்க்க தோஷம் நமக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் அது இருந்ததுன்னா நிறைய பேருக்கு அதனால வந்து குழந்தை பாக்கிய தடை ஏற்படலாம், அதனால் நமக்கு திருமண தடை ஏற்படலாம், தாய் வழி சொத்து, மனைவி வழி சொத்து, அதாவது நம்மளுடைய பூர்வீக சொத்து, அங்கும் பங்காளி மற்றவங்களோட நமக்கு நட்பு இல்லாத கூட போகலாம். அப்போ அந்த 5, 7, 9 இந்த 3 பாவகத்துக்கு அதிபதி நம்ம சுய ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு நடக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால அந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா இந்த குருவுடைய ஆதிக்கு கொஞ்சம் மேலே போகும். அப்படி போகும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான நேரம் எப்போ நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பழமொழி சொல்லுவாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறோம். வேலை செஞ்ச இடத்துல நல்ல பேர் இருக்குதா? நிச்சயம் இல்லை. உழைக்கிறோம், அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு நம்ம வருகையை வீசிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுயத்தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், நஷ்டப்பட்டிருப்பீங்க. வெளிநாடு வெளி மாநிலம் போயிருப்பீங்க, 4 காசுக்கு புரோஜனம் இல்லாத கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இல்லை வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு சம்பாரிச்சுன்ற பேர் தான் என்ன மிச்சம் வச்சுருக்கிறோம், ஒன்றும் இல்லை. மாடு கறக்க பூனை குடிக்க கரெக்டாக இருக்குது.
நம்ம நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது, மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி தான். மொத்தத்தில் என்ன அப்படின்னா, கடகராசிகாரங்களுடைய நிலைமை இன்றைக்கி எப்படின்னா, ஜானு ஏறனா மலம் சரியுது, தங்கம் இருந்தால் தவிட்டுப்பொடி, மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்தால் விரைய, மாடு கறக்க போன குடிக்க இப்போ கரெக்டாக இருக்குது. பொதுவாக வந்து கடகராசிக்காரங்களுடைய நிலமை முழுமையாக ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்னா 2025 மே மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குது. இப்போ இந்தபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் 15 வந்து சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ அதாவது நவம்பர் 15 வந்து சனி நிவர்த்தி 15ஆம் தேதியில் நிவர்த்தி அடைஞ்சால் கூட பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு பலனும் அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக மீண்டு தொடங்கிடுவார். தொழில் ரீதியாக சங்கடம், பண கஷ்டம், ஏதோ ஒரு வகையில் பார்த்தா இன்றைக்கி மருத்துவ சார்ந்த செலவு. தாய் நல்லா இருந்தால் தந்தை சரியில்லை, தந்தை நல்லா இருந்தால் மனைவி சரியில்லை, மனைவி நல்லா இருந்தால் மக்கள் சரியில்லை. ஏன்னா அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது தான் ஐதீகம். ஏன்னா அஷ்டமத்து சனி முழுமையாக முடிஞ்சால் தான் கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலுமே ஏதோ இந்த வக்கரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாத காலமாக ரொம்ப போராட்டம் கொடுத்துட்டார். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்தபடிய நவம்பர் 15க்கு மேலே கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவார். 100% கஷ்டத்தை கொடுத்தவர் ஒரு 50% கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவார். அப்படி கொடுத்துட்டாருன்னா நிச்சயம் நவம்பர் 15க்கு மேலே உங்களுக்கு அடுத்தது 2025 மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். முழுமையாக உங்களுக்கு எப்போ மாறுது, 2025 உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே அதாவதுன்றது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் நடக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு உண்டான ஆலயம் திருப்பதி தான். ஏன்னா கடகத்துக்கு சந்திரன், சந்திரனத்துக்கு அதிபதி தேவதை திருப்பதி. அதாவது போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ராசிக்கல் போகிற மாதிரி இருந்தால் முத்து போடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வடக்கை பார்த்து உக்காருங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். சரிங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் விரும்புகிறதில் எனக்கு வந்து ஒரு பெண்ணு கிடைக்குமா, கண்டிப்பாக அந்த மாதிரி சில விஷயமெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நட்பாக இருந்தவங்க கூட பிரிஞ்சு போயிடுவாங்க. சம்மதமே இல்லாத விலகி போயிருப்பாங்க. நல்ல நண்பராக இருந்திருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக விலகி போயிருப்பாங்க. குடும்பத்துக்குள்ளார நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க, சொந்த பந்தங்கள் நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க, அவங்க திடீர்னு விலகி போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு 5000 ரூபாய் கடன் இருக்கும். அந்த 5000 ரூபாய் கடனுக்கு அதாவதுன்றது 10,000 ரூபாய் வாங்கி அந்த 5000 ரூபாய் கட்டிட்டு 5000 செலவு பண்ணிவிட்டு 10,000 கடனுக்கு 20,000 வாங்கி இது போல் பார்த்திங்கன்னா இந்த 4-5 மாத காலமாக கடன் சுமைகள் அதிகப்படுத்திக்கிட்டு சிரமங்களை தேடிக்கிட்டு என்னால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியலைங்க, யாரை பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர என் வளர்ச்சி நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு புலம்பக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஒரு தருணம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனியில் சனியுடைய தாக்கம் குறையணும். திருநள்ளாறு போயிட்டு வாங்க, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வைங்க, எச்சுப்படாத சாதம் காகத்துக்கு வைங்க, நவகிரகத்தை சுற்றுங்க, எல் தீபம் மெயினாக சனி பகவானுக்கு பொறுத்துங்க. உங்களுடைய கட்டன்றது பாவங்கள் ஓரளவுக்கு குறையும். அதே மாதிரில வந்து பார்த்துட்டோம்னா நான் சொன்ன மாதிரி திருப்பதி போயிட்டு வாங்க, திருப்பம் நடக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சனியுடைய தாக்கம் குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் காணொளிகள் உங்களுக்கு வந்து சேரும், பார்த்து உங்களுக்கு பலனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி நண்பர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொளி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.